பெண் ஜாதகத்துல 8ல கேது மாந்தி சேர்ந்து இருந்துச்சுன்னா நான் கேட்பேன், ஆமான்றுவாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு ஒரு பெண்ணுக்கெல்லாம் கேட்டேன். ஆமாங்க, கல்யாணம் பண்ணி 1 மாசம் கூட ஆகலைங்க. அவ்வளவு அந்த பாருங்கன்னு போட்டோவை காட்டி அழுவாங்க. காட்டும்போதே அழுகும் அந்த அம்மா, அந்த பெண்ணோட அம்மா. அந்த பொண்ணும் அழுகும். நல்ல மனுஷனா இருக்கான். ஒரு ஆக்சிடென்ட்ல டெத் ஆயிட்டாரு. துர்மரணம் ஆயிடும். அப்ப இந்த மாங்கல்ய தோஷத்தை பார்க்காம செஞ்சிருக்கிறது அதான் காரணம். இப்ப சில பேருக்கு இந்த எம்ஆர் சைல்டுன்னு சொல்லுவாங்க. பிசிக்கலி ஹேண்டிகேப்டு அண்ட் மென்டலி ரிட்டார்டட் சைல்ட்ஸ்ன்னு இருக்கு. அந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கணும்னா அதை வந்து லக்னாதிபதியோட 8ஆம் இடத்துல மாந்தி ராகுவோட சேர்ந்திருந்தா, ஏதோ ஒரு லக்னம், அந்த லக்னாதிபதி, அப்புறம் ராகு, அப்புறம் மாந்தி, இந்த மாதிரி சேர்ந்து இருந்தா, அதே நேரத்துல அந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி நீசம் பெற்றிருந்தார், அந்த அந்த யோகாதிபதி பலம் இல்லாம போயிடணும். அப்படி ஆயிடுச்சுன்னா ஜாதகர் வந்து பிறவியிலேயே மூளை வளர்ச்சி இல்லாமல் கை கால்கள் பாதிக்கப்பட்டு ஒரு ஹேண்டிகேப்டாகவும் இருப்பாங்க, மென்டலி ரிட்டார்டட் சைல்டாகவும் இருப்பாங்க. இதெல்லாம் ஜாதகத்துல உள்ள சில அமைப்பு.